இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பா தான் நம்ம பார்க்கணும். 2019 தொடங்கின இந்த வழக்கு முடிவடைந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தீர்ப்பு வெளியாகி இருக்கு. அந்த 9 பேருக்கு சாகும் வரை தண்டனை, அதாவது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து மகிழா நீதிமன்றம் கொடுத்திருக்கு. இந்த தீர்ப்பை இந்தியாவே எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு எளிதா யாரும் மறந்திருக்க மாட்டோம். அண்ணா என்ன அடிக்காதீங்கன்னா அப்படின்ற அந்த குரலை நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துட முடியாது. அப்படி அந்த குரல்கள் கேட்கப்பட்டு அந்த வலிக்கு இன்றைக்கு ஒரு நிவாரணமாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கனிமொழி எம்பி உள்ளிட்ட அனைவருக்குமே வந்து இந்த வழக்குல ஒரு நன்றியை தெரிவிக்கணும். நீதிமன்றங்கள் தங்களுடைய பணியை ஒரு பக்கம் செய்தாலும் கூட வெளியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் அதே போல ஊடகங்களும் தன்னுடைய பணியை செய்து இந்த அளவுக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கு. உண்மையிலே இது வந்து பெண்கள் வரலாற்றில் மட்டுமல்ல, நீதிமன்றத்தினுடைய வரலாற்று குறிப்புகளுமே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் தீர்ப்பு அப்படின்றதுதான் என்னுடைய முதல் கட்ட கருத்தா நான் பதிவு செய்யறேன்.